சந்திப்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க ஏன் உங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எல்லா உரிமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் உங்களை 2 முறை தனக்கென்று உங்களை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒன்று உருவாக்கினார், 2வது உங்களை இரத்தத்தினாலே அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். Proverbs chapter 3 verse 9. Rabba Syanto Rata Delish. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஹல்லேலூயா. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தையும் படிப்போம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ரபா சியாந்தோ ரகா தேலே பாரோடோஷ். தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் நான் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். Give back to God. Give it back to God. கர்த்தரிடத்திலே மறுபடியும் திருப்பிக் கொடு என்று சொல்லி. Give it back to God. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியம் தெரியாமல் இருந்தால் என்று கற்றுக்கொள்வோம். நீங்க உங்க குழந்தைகளுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது, அப்பாக்கு கொடு, அம்மா கொடுன்னு கேட்கும் பொழுது, அந்த குழந்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதில்ல? நீங்க தான் வாங்கி கொடுத்திருப்பீங்க. பட் when you ask, when your child, when your son or your daughter is willing to give the precious candy or gift to you back, you'll feel happy, right? நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏனென்றால் அந்த அன்பின் நிமித்தமாக அந்த குழந்தை கொடுக்கிறது, உங்களிடத்துல நம்பிக்கையின் நிமித்தமாய் கொடுக்கிறது. Because the child loves you back more than the candy, more than the gift, more than the toy. அவங்க வைத்திருக்கிறதான நீங்க வாங்கி கொடுத்த அந்த டாய்ஸை விட, அந்த சாக்லேட்டை விட, அந்த கிஃப்டை விட உங்களை நேசிக்கிறாங்க என்பதை இது காண்பிக்கிறது அல்லவா? தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை அனைத்தையும் உருவாக்கி மனிதனிடத்திலே கொடுத்து, மனிதனை அவர் நேசித்து, மனிதனிடத்திலே எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டு வந்து இதற்கு பெயரிடு என்று சொல்கிறார். மனிதனை அவ்வளவாய் நேசிக்கிறார். மனிதனிடத்திலே பிறந்த குழந்தையை கர்த்தர் அவருக்கென்று படைக்க சொல்கிறார். அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு, அவர்கள் கர்த்தருடைய கட்டளையை மீறி நடந்ததற்கு பிறகு, முதற் பலனை கர்த்தருக்கென்று கொடுக்கும்படிக்கு அவள் இருதயத்திலே ஒரு சிந்தனை உருவாகிறது. ஆபேல் கர்த்தருக்கென்று முதற் பலனை கொடுக்கிறான், காயினும் கொடுக்கிறான். ஆனால் கொடுக்கும் பொழுது இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்றும் பார்க்க வேண்டும். காயின் கொடுத்த காணிக்கை முதற் பலனை தான் கொடுத்தான். ஆனால் கர்த்தருக்கு அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கவில்லை. ஆனால் ஆபேல் கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து ஆபேலை ஆசீர்வதிக்கிறார். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புவது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இன்னைக்கு நாம் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தை எழுந்து ஜெபிப்பது, வேதத்தை படித்து அதன்படி நடப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்வது, கர்த்தருக்கென்று நாம் முதற் பலனை கொடுப்பது, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பிலாங்ஸ் டு த லார்ட் என்று சொல்லி நாம் அதை எடுத்து வைப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் ஆழமாய் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதத்தை நீ எனக்கு கொடுப்பாயா என்று சொல்லி. அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஆனால் அந்த சாமுவேலை கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் அன்னாள் சொன்னது, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர் என்று சொன்னால் நான் அந்த குழந்தையை உமக்காய் கொடுக்கிறேன், உமக்காய் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்னாள் ஒரு தீர்மானம் பண்ணினாள். Hannah decided in her heart and she made a covenant with the Lord. If you bless me with a child, I will give back to you. Because Hannah was barren for years. அன்னாள் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த குழந்தையை நான் கர்த்தருக்கு என்று கொடுப்பேன் என்று சொல்லி அன்னாள் தீர்மானம் செய்கிறார்கள். அன்னாள் தீர்மானம் செய்ததை கர்த்தர் அங்கீகரித்தாரா?
கர்த்தர் கனம் பண்ணினாரா? பல வருஷங்களாக குழந்தை இல்லை அன்னாளுக்கு. ஆனால் அன்னாளுடைய சிந்தனையிலே ஒரு எண்ணம் வந்தது, இந்த குழந்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தால் நான் கர்த்தருக்கு என்று கொடுப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நான் அதை உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. முதற் பலனை உமக்கு கொடுக்கிறேன். அன்னாளுடைய கற்பம் திறப்பதற்கு சாமுவேல் முதற் பலனாக இருந்தார். சாமுவேல் குழந்தை வந்ததுக்கு பிறகு அன்னாளுக்கு அநேக குழந்தைகள் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் சாமுவேல் முதற் பலனை கர்த்தர் அன்னாள் சொன்னபடி அங்கீகரித்தார். தேவஜனமே, சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் உமக்கென்று நான் படைக்கிறேன் அப்பா. I will give back to you. I will give back to you, Lord. Lord Jesus, because you have given me, நீர் எனக்கு கொடுக்கிறீர். கர்த்தர் ஆகிய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திலே சொன்னார், உங்களுடைய விளைவின் முதற் பலனை கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுங்க என்று சொல்லி தசம பாகமாய் கொடுங்கள். Because the Lord wants to bless his people. மலையை யார் கொடுக்கிறா? கர்த்தர் கொடுக்கிறார். பயிர் விளைவதற்கு கர்த்தர் தான் அந்த மலையை பெய்ய பண்ணுகிறார். சூரியனை அந்த பயிருக்கு வேண்டிய சன்லைட் யார் கொடுக்கிறா? போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு யார் கொடுக்கிறா? சன்லைட் கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். மனிதன் அதை கர்த்தருக்கு ஒரு பங்கை எடுத்து கொடுக்கும் பொழுது, முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அன்னாளை போல ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, பல வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு ரகசியம் என்னவென்றால், அப்பா நீங்க எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால், நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால், நான் அதை உமக்கென்று, அந்த குழந்தையை உமக்கென்று வளர்ப்பேன். உம்முடைய தீர்க்கதரிசியாக, உம்முடைய ஊழியக்காரனாக நான் வளர்ப்பேன். உலகத்தின் காரியத்திற்கு நான் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் உமக்கென்று நான் கொடுப்பேன். ஆண்டவரே, தீர்மானம் செய்வீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஷாகா தாரமாந்தோ ரோஷே. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அன்னாளுக்கு தெரிந்தது ரகசியம். அன்னாள் பல வருடங்களாக தேவாலயத்தில் வந்து ஜெபித்தும் அன்னாளுக்கு எந்த விதமான ஆன்சர் கிடைக்கல. ஆனால் இப்பொழுது அன்னாளுக்கு ஒரு சந்தோஷம். நான் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் அது கர்த்தர் கொடுத்துதான் ஆக வேண்டும். நான் கர்த்தருக்கு என்று இதை கொடுப்பேன்னு சொன்னா அவரின் கற்பத்தை திறந்துதான் ஆக வேண்டும். எல்கானா வருஷம் வருஷம் சொல்றாரு அன்னாளை பார்த்து, அன்னாள் நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, நம்ம 2 பேருக்கும் எதுக்கு இன்னொரு குழந்தை என்று சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனால் எல்கானாவால அன்னாளை ஹேண்டில் பண்ண முடியல. அன்னாள் எப்ப பார்த்தாலும் எல்கானாவிடத்துல எனக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்லை என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அன்னாளுக்கு அவளுக்கு புரிகிறது, எல்கானா தேவன் கிடையாது, எல்கானா ஒரு மனிதன். ஆனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவள் போய் எழுந்து தேவாலயத்திலே பிரவேசித்து தன்னுடைய மனதை ஊற்ற ஆரம்பிக்கிறாள். இருதயத்தை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்ற ஆரம்பிக்கிறாள். அழுது புலம்பி ஆண்டவரே என்று சொல்லி அழுது அவள் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏலி பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, ஏன் நீ குடித்து வெறித்தவளை போல் இருக்கிறான் என்று சொல்லி. அன்னாள் சொல்றாங்க, இல்ல ஐயா, நான் குடித்து வெறித்தவள் அல்ல, நான் இருதயத்தின் மனம் உடைந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஏலி சொல்கிறார், அடுத்த வருடம் இடத்தில் ஒரு ஆண் குழந்தை இருக்கும் என்று சொல்லி. அதே போல கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அன்னாளின் கற்பத்தை திறந்தார். அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். சாமுவேல் பால் மறந்த பொழுது சாமுவேலை தேவாலயத்திலே கொண்டு வந்து அன்னாள் விட்டாள். அன்னாளுக்கு பிறகு அநேக குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். தேவஜனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது கர்த்தருக்குரியது.
நீங்கள் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருக்காக நான் இந்த குழந்தையை வளர்ப்பேன். கர்த்தருக்காக இந்த வேலையை கர்த்தர் கொடுத்தால் இந்த வேலையிலிருந்து வர சம்பாத்தியத்திலே நான் கர்த்தருக்கென்று ஒரு பங்கை எடுத்து நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நான் கொடுப்பேன். நான் கர்த்தருக்காக இதை செய்வேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வேலையை கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த வேலையிலிருந்து வர சம்பாத்தியத்திலே ஒரு பங்கை நான் உமக்கென்று முதலாவது விதைப்பேன். உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நான் கொடுப்பேன். உம்முடைய ராஜ்யத்தின் அந்த பணிக்காக நான் செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி பாருங்க. எந்தெந்த இடத்துலலாம் நீங்க ஆசீர்வாதத்தை ஜெபித்து எதிர்பார்க்க இன்னும் வராமல் இருக்கிறதோ இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. He is a covenant making God. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை மதிக்கிறவர் அவர். உடன்படிக்கையை அவர் கனம் பண்ணுகிறவர். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்திலே உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த முதல் குமாரன் உம்முடைய ஊழியத்திற்கு என்று நான் படைக்கிறேன். ஆண்டவரே சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I would like to read some Bible verses. Hallelujah. Rata Shyanda Dea Lebra Kandoroshe. ஆதியாகமம் 22:12 அதிகாரத்தை நான் படிக்க விரும்புகிறேன். 12 வசனத்தை படிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 99 வயதிலே பிறந்த குமாரன் தான் ஈசாக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே உன் மகனை, உன் ஏக சுதனை, உன் ஒரே ஒரு குமாரனை நீ எனக்காக மோரியா மலையிலே கொண்டு வந்து மோரியா தேசத்தில் உள்ள ஒரு மலையிலே நீ எனக்கு பலி செலுத்துவாயாக என்று சொல்கிறார். ஆபிரகாம் வயதான காலத்தில் தன்னுடைய மகன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு, வேலைக்காரன் ஒருவனை அழைத்துக் கொண்டு அவன் பிரயாணமாய் போகும் பொழுது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆனால் பலி எங்கே, ஆட்டுக்குட்டி எங்கே? ஈசாக்குக்கு தெரியாது ஈசாக்கு தான் அந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. ஆபிரகாமுக்கு தெரியும், கர்த்தர் இந்த ஈசாக்கை பலியாக கேட்டாலும் எனக்கு இன்னொரு ஈசாக்கை கொடுப்பார், அல்லது இந்த ஈசாக்கை உயிரோடு எழுப்புவார். ஏனென்றால் இது என்னுடைய பலத்தினால வந்ததில்லை, இது என்னுடைய பலத்தினால உருவான குழந்தை இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தை. 99 வயதிலே சாராளின் கற்பமும் என்னுடைய சரீரம் செத்து போயிருந்தும் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பார் என்று சொன்னால், இந்த குழந்தையை பலி கொடுத்தாலும் இந்த குழந்தையை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் என்ற நம்பிக்கையும் கர்த்தர் மீது அளவற்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஒரே ஒரு குமாரன், உன்னுடைய ஏக சுதனை நீ எனக்கு கொடுத்தபடினால் இப்பொழுது எனக்கு புரிகிறது, நீ உன் பிள்ளையை விட என்னை அதிகமாய் நேசிக்கிறாய் என்று சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு உன் இருதயம் மாறிவிடுமா? ஆபிரகாமே, உன் இருதயம் மாறிவிடுமா? நீ கேட்டபடி உன் குழந்தையை கொடுத்துட்டேன், இப்பொழுது அந்த குழந்தையை முதற் பலனை எனக்கு கொடுப்பாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராதா ஷியாந்தா தீலா பாரகாதியாஷ். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் படிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1:28. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1:28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால், ஹல்லேலூயா. தேவஜனமே,
இங்கே அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அன்னாள் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தாள். இப்பொழுது பிள்ளையை கர்த்தருக்கு என்று ஏலியினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். வளர்ந்து வந்த பிறகு இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினார். One of the greatest prophet ever to walk on this earth. 3 வயது 4 வயதிலே கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த சாமுவேல் 5வது வயதிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். சாமுவேலே, சாமுவேலே. Today the Lord want to bless you. Will you give it back to the Lord? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் இந்த குழந்தை கர்த்தருடைய ஊழியத்திற்காய் கொடுக்கிறேன். கொடுப்பீங்களா? நீங்க வளர்க்கும் பொழுது கர்த்தருடைய தரிசனத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது போல அந்த குழந்தையை ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு கலெக்டராகவோ நீங்க மாத்தாம தேவனுடைய தீர்க்கதரிசி இவள் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி வளர்ப்பீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. Take a firm decision today. Ask the Lord like Hannah. Lord, if you bless me with a child, I will give to you. I will give to you, Lord. Ask and do a covenant with the Lord. கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. உங்களுடைய வேலையில ஒரு உயர்வு வேணுமா? உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு வேணுமா? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உடைய ஊழியத்திற்காக நான் இத்தனை பாகத்தை நான் விதைக்கிறேன். I will sow in your kingdom. உடைய ஊழியத்திற்காக நான் விதைப்பேன். நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நான் இதை உமக்கென்று கொடுப்பேன். Do a covenant. Do a covenant. தேவனை அறியாத எத்தனையோ ஜனங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அவருடைய நிலத்தை எல்லாம் அந்த கோயிலுக்கு எழுதி வைக்கிறாங்க. அவங்க வயதாகிட்டு பிள்ளைக்கு கொடுக்காம என்ன பண்றாங்க? அதை அவர்கள் வணங்குற தெய்வத்திற்கு எழுதி வைக்கிறாங்க. I have seen many news. அவங்கெல்லாம் செய்யும் பொழுது நாம் ஏன் செய்யாதிருக்க வேண்டும்? நாம் கர்த்தருக்காக ஒன்றை பொருத்தனை செய்து நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுது நம்முடைய களஞ்சியங்களை அவர் ஆஸ்வதிப்பார், கற்பத்தை ஆஸ்வதிப்பார், நம்முடைய வீட்டை ஆஸ்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் சில தடுக்கப்பட்டிருக்கிறது. Few blessings are being stopped by the enemy. But today, make a covenant with the Lord. நீர் என்னை ஆஸ்வதித்தால் நான் உமக்கென்று கொடுப்பேன். ஆனா ஒன்னு சொல்றேன், கர்த்தருக்கு நீங்க பொருத்தனை பண்ணிட்டு அதை கொடுக்காம இருக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, நீ பொருத்தனை செய்து கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அல்லது நீ பொருத்தனை பண்ணாம இருக்கிறது நல்லது. பொருத்தனை பண்ணிக்கொண்டு அதை செலுத்த மறக்காதீங்க. இந்த ஊழியம் ஆரம்பித்து எத்தனையோ மாதங்கள் கடந்து விட்டது, 11 மாதம் கடந்து விட்டது. கர்த்தர் இந்த ஊழியத்திலே அநேக ஜனங்களை கொண்டு வருகிறார். சிலர் நன்மையை பெற்றுக்கொண்டு அவங்க இந்த ஊழியத்தை விட்டு போயிடுவாங்க. அவங்க வர்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காக வருவாங்க. I need this blessing. Once I get the blessing, I will move. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவேன். இப்படிதான் ஒரு சகோதரர், நிறைய பேர் நான் சொல்ல I can testify many things. நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த 11 மாதத்துல இந்த ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு இருதயம் எப்படி இருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அட்ரஸ் இருக்கிறது அப்படியே டிஸப்பியர் ஆயிருப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை அவர் நோக்கி பார்க்கல. அவருக்கு தேவை உண்மையுள்ள இருதயம். ஒரு ஆபிரகாம், ஒரு அன்னாள் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கென்று முழு மனதோடு கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஒரு இருதயம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தருக்கென்று நாம் வாழ்வதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே பிரேயர் என்று சொன்னால், ஜெபம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கிராசரி லிஸ்ட் போல, ஒரு கடையில ஷாப்பிங் பண்றது போல கர்த்தரிடத்துல கேட்டுட்டு ஓகே ஆண்டவரேன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. நோ, பிரேயர் இஸ் a relationship. கர்த்தர் நம்மோடு கூட அவர் ஐக்கியமா இருக்க விரும்புகிறார். ஜெபம் என்று சொல்வது கொடுங்க என்று சொல்றது மாத்திரமல்ல, வாட் யூ கோனா கிவ் டு தி லார்ட். கர்த்தருக்கு நீங்க எதை கொடுக்க போறீங்க? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க எதை கொடுக்க போறீங்க?
ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு பலன் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கென்று விதைக்க தெரிந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுப்பார். நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தால், நீர் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தால், நீர் எனக்கு இதை கொடுத்தால், நான் உமக்கென்று இதை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லுகிறேன். என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னுடைய தாயார் என்னுடைய முதல் மகனை, அதாவது நான் தான் முதல் பையன், கர்த்தருக்கு என்று இவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி எங்கள் அம்மா ஆண்டவருக்கு கொடுத்துட்டாங்க, அர்ப்பணிச்சிட்டாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது கேட்பாங்க உன்னுடைய ஆசை என்னன்னு சொல்லி. நான் சொல்லுவேன், நான் கர்த்தருக்கு ஒரு மிஷினரியாக போகணும். ஐ வாண்ட் பிகம் அ மிஷினரி டாக்டர். எல்லாரும் சொல்லுவாங்க இன்ஜினியர், டாக்டர். ஆனால் என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் கர்த்தருக்கு என்று மிஷினரியாக இருக்கணும். ஐ வாண்ட் பி அ மிஷினரி டாக்டர். எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஊழியம் தெரியும். நான் வளர்ந்து வரும்பொழுது ஊழியத்திலே கர்த்தர் அங்கங்கே இணைத்து கொண்டே இருந்தார். எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் உங்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக இந்த ஊழியத்தை வைப்பார் எனக்கு தெரியாது. ஆனால் என் தாயார் செய்ததெல்லாம் கர்த்தருக்கென்று என்னை அர்ப்பணித்தாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு மிகவும் பிடிச்சமான கிஃப்ட் என்ன தெரியுமா? என் பர்த்டேக்கு எங்கள் அம்மா கிட்ட கேட்குறதுல எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. எனக்கு வருஷம் ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரம் த சைல்ட்ஹுட், சின்ன வயதுலேருந்தே எனக்கு பைபிள் மீது அதிகமான ஆர்வம். 14 வயதுலலாம் எனக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. இப்போ கூட என் ஒய்ஃப் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி. ஐ வில் டெல், எனக்கு பைபிள் வேணும். நான் ஏதாவது ஒரு புக் ஷாப்புக்கு போகிறேன்னா ஐ வில் பை லாட் ஆஃப் பைபிள்ஸ். பழைய பைபிள்ஸ், 1800s உள்ள பைபிள், 1700 சென்ச்சுரியில் பைபிள். இந்த மாதிரி புக் ஃபேர் நடக்கும் பொழுது, அல்லது நான் ஏதாவது ஒரு ஓல்டு புக் ஷாப் போகும்பொழுது என்னுடைய கண்களுக்கு தேடுற முதல் புத்தகம் என்னவென்று சொன்னால் பைபிள் தான். See, when your mother dedicate you to the Lord, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்த்தருக்கு என்று ஊழியத்திலே நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னுடைய திறமையினால கிடையாது, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற கிருபை. திஸ் இஸ் நாட் பிகாஸ் நான் பயங்கரமான டேலண்ட். நோ, என்னோட டேலண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை. கர்த்தருக்கு என்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அன்னாள் அவருடைய கற்பம் செத்துதான் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கென்று கொடுப்பேன்னு சொன்ன பொழுது அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் திறந்தார். பிகாஸ் த லார்ட் வாண்ட்ஸ் டு யூஸ் சாமுவேல் as a mighty prophet. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்னுடைய வீட்டில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும். அந்த நிறைய புக்ஸில் இருக்கிற அதிகமானது பார்த்தா பைபிள் தான் இருக்கும். ஐ ஹாவ் லாட் ஆஃப் பைபிள்ஸ். நான் எங்கே போனாலும் எனக்கு பைபிளை வாங்கி என் வீட்டில் சின்ன பைபிள்லேருந்து எவ்வளோ பெரிய பைபிள் வரையும் வச்சுருக்கேன். பெரிய பைபிள் வரையும் வச்சுருக்கேன். வை? பிகாஸ் கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை பெரியவனாய் மாற்றும். உலகம் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவார் என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் வைக்க மாட்டார். லட்சங்களுக்கும் ஆயிரங்களுக்கும் கோடிகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் வைப்பார். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே, நானும் என்னுடைய குழந்தையை நான் உமக்கென்று கொடுக்க விரும்புகிறேன், என்னுடைய முதலாவது மகனை உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் இன்னைக்கு தீர்மானம் பண்ணி இருந்தால் இன்னையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் மகனிடத்தில் பேசுங்க. உங்கள் மகனுடைய பேரை சொல்லுங்க. சன், டாட்டர், நான் உன்னை கர்த்தருக்கென்று ஊழியத்திற்கென்று நான் அர்ப்பணிச்சிருக்கேன். நீ வளர்ந்து வரும்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். நீ லேவி கோத்திரத்தான். You are an inheritance to the Lord. நீ கர்த்தருக்கென்று உன்னை அர்ப்பணித்திருக்கிறேன். நீங்க சொல்லி இப்பத்திலிருந்தே சொல்லுங்க. கர்த்தர் ஒரு நாள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒரு கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைக்காதீங்க என் மகனை பெரிய கலெக்டராக மாற்றிடுவேன், இன்ஜினியராக மாற்றிடுவேன், டாக்டராக மாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு மாற்றுவீங்கன்னு சொல்லி. நோ,
அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்களா, ஒரு பிள்ளையை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிங்க. உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்களா, ஒரு பிள்ளையை கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த மகனை நான் உமக்கு என்று அர்ப்பணிக்கிறேன். ஜான் நாக்ஸ் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர். அந்த தாயாருக்கு 19 குழந்தைகள். அந்த தாயார் இந்த ஜான் நாக்ஸ் தலையிலே கையை வைத்து, ஆண்டவரே இந்த மகனை உமக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பாங்களாம். சிறு வயதிலிருந்து அந்த ஜான் நாக்ஸை கொண்டு கர்த்தர் இங்கிலாந்து தேசத்திலே பெரிய காரியங்களை செய்தார். பெரிய காரியங்களை செய்தார். ஜெப வீரனாய் மாறினார். நம்முடைய சென்னை பட்டணத்திலே பாஸ்டர் டி மோகன் என்கிறதான ஊழியக்காரர் இருக்கிறார். பாஸ்டர் டி மோகன் அவர்கள் சிறு வயதா இருக்கும் பொழுது அவங்க தாயார் ஜெபிப்பாங்களாம், தலையில கை வைத்து, ஆண்டவரே என்னுடைய மகன் ஒரு ஊழியக்காரனாய் மாற வேண்டும் என்று சொல்லி. காலம் நிறைவேறினது. இன்னைக்கு சென்னையில ஒரு பெரிய சபையை கர்த்தர் ஸ்தாபித்து பெரிய ஊழியக்காரரை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு வயது 75 76 வயதாகிறது. இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். நீங்க இந்த ஊழியத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்களை கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். மகளே, உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து, நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், நீ எனக்கென்று அதை படைப்பாயாக என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு ஒரு வாகனம் வாங்கினா என்ன பண்றோம்? ஒரு பைக் வாங்கினா நேராக சர்ச்சில் கொண்டு போய் பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் எத்தனை பேர் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு என்று நீங்கள் கொடுப்பதற்கு நீங்க தீர்மானிக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நான் முதல் பங்கை கர்த்தருக்கு என்று கொடுப்பேன், 10ல் 1 பங்கை கர்த்தருக்கு என்று கொடுப்பேன் என்று சொல்வது பழைய ஏற்பாட்டு தசம பாகம். அது புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? உங்கள் இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு. நாட் 10%, 10% பழைய ஏற்பாடு. கர்த்தர் அந்த ஏழை விதவையை பார்த்து சொல்கிறார், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் காணிக்கையில போட்டுட்டாங்க, இவளே அதிகமாய் கொடுத்தாள். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில அடுத்த வருஷத்துல கர்த்தர் உங்க அற்புதத்தை செய்ய போகிறார். I prophetically speak to the people who are watching this. The Lord is going to do a miracle in your life. நீங்க இன்னிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் உமக்கென்று கொடுப்பேன். I'm going to dedicate the child which you're going to give me to you, Lord. Marakatu rabashia. கர்த்தர் உங்களோடு பேசினார் என்று சொன்னால் கமெண்ட்ல